காலை சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்கவில்லை. கடலின் மேல் மெல்லிய பனி படர்ந்திருந்தது. அருண், கார்த்திக், விஜய் மூவரும் சிறிய மோட்டார் படகில் அந்த மர்மமான தீவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். அவர்களது கையில் இருந்த ஒரே வழிகாட்டி அந்த பழைய வரைபடம் மட்டுமே. கடல் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் மனதில் ஒருவித பதற்றம் நிலவியது. முந்தைய இரவு வந்த எச்சரிக்கை கடிதம் அருணின் நினைவில் மீண்டும் மீண்டும் தோன்றியது. அந்த தீவை தேடாதே என்ற வார்த்தைகள் அவன் மனதில் எதிரொலித்தன. அப்போது திடீரென்று கடலின் நடுவே இருந்த அடர்ந்த பனிக்குள் ஒரு பெரிய கருப்பு உருவம் தோன்றியது. முதலில் அது என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் சில நொடிகளில் அது ஒரு பழமையான கருப்பு கப்பல் என்பது தெளிவானது. அந்த கப்பலில் எந்த நாட்டின் கொடியும் இல்லை. முழுவதும் கருப்பு நிறத்தில் பூசப்பட்டிருந்த அது மிகவும் பயங்கரமாகத் தோன்றியது. அது நம்மை பின்தொடர்கிறதா என்று கார்த்தி பதற்றத்துடன் கேட்டான். யாரும் பதில் சொல்லவில்லை. சில நிமிடங்கள் அவர்களது படகை தொடர்ந்து வந்த அந்த கப்பல் திடீரென பனிக்குள் மறைந்துவிட்டது. இது சாதாரண விஷயம் இல்லை என்பதை மூவரும் உணர்ந்தனர். தியமானபோது அவர்கள் வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த இடத்தை அடைந்தனர். ஆனால் அங்கு எந்த தீவும் இல்லை. எல்லா திசைகளிலும் கடல் மட்டுமே தெரிந்தது. நாம் தவறான இடத்துக்கு வந்துவிட்டோமா என்று விஜய் கேட்டான். அருண் மீண்டும் வரைபடத்தை ஆராய்ந்தான். அப்போது ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. சூரிய ஒளி வரைபடத்தின் மீது பட்டதும் அதில் இருந்த சில குறியீடுகள் மாறத் தொடங்கின. மறைந்திருந்த எழுத்துக்கள் மெதுவாக வெளிப்பட்டன. அதில் சூரியன் மேற்கு நோக்கி சாயும் போது மறைந்த நிலம் விழிக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த மர்மமான செய்தி அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அவர்கள் அங்கேயே காத்திருக்க முடிவு செய்தனர். மாலை நேரம் நெருங்கியது. சூரியன் மேற்கில் மறையத் தொடங்கியபோது கடலின் மேற்பரப்பில் விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டது. நீர் சுழன்று கொண்டிருப்பது போல தோன்றியது. பனியின் நடுவே முதலில் சில பாறைகள் தோன்றின. பின்னர் மரங்கள் தெரிந்தன. சில நிமிடங்களில் முழு தீவும் கடலிலிருந்து எழுந்து வந்தது போல அவர்களின் கண்முன் தோன்றியது. பல ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த அந்த மர்மத்தீவு இப்போது அவர்களுக்கு முன்னால் இருந்தது. இதுதான் அந்த தீவு என்று அருண் உற்சாகமாக கூறினான். அவர்கள் படகை கரையை நோக்கிச் செலுத்தினர். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் தீவின் மறுபுறத்தில் அந்த கருப்பு கப்பலும் கரையை அடைந்திருந்தது. அதிலிருந்து ஒரு உயரமான மனிதன் இறங்கினான். அவன் கருப்பு கோட் அணிந்திருந்தான். அவனது கையில் தங்க நிறத்தில் பொறிக்கப்பட்ட அதே மர்மச் சின்னம் இருந்தது. தூரத்தில் நின்று அருணையும் அவனது நண்பர்களையும் கவனித்த அவன் இறுதியாக வாரிசுகள் வந்துவிட்டார்கள் என்று மெதுவாகச் சொன்னான். ஆனால் அந்த வார்த்தைகள் அருணின் காதுகளில் விழவில்லை. தீவின் உள்ளே நுழைந்த அருண், கார்த்திக், விஜய் மூவரும் அடர்ந்த காட்டு வழியாக நடந்தனர். சில நிமிடங்களில் கார்த்திக் திடீரென்று நின்றுவிட்டான். அவனது காலடியில் ஒரு பெரிய கல் இருந்தது. அதில் பழமையான எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அருண் அதை வாசித்தான். அதில் வாயிலை திறப்பவன் உண்மையை அறிய மாட்டான், உண்மையை அறிபவனே வாயிலை திறப்பான் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகளை படித்த சில நொடிகளிலேயே சுற்றியிருந்த நிலம் முழுவதும் அதிரத் தொடங்கியது. மரங்கள் குலுங்கின. பாறைகள் நகர்ந்தன. அவர்களுக்கு முன்னால் மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான கல்வாயில் மெதுவாக வெளிப்பட்டது. மூவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் அந்த வாயிலின் பின்னால் என்ன இருக்கிறது என்பது இன்னும் தெரியவில்லை. அதே நேரத்தில் காட்டு இருளிலிருந்து யாரோ அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். அவர்களது உண்மையான சாகசம் இப்போதுதான் தொடங்கியது.